வணக்கம் சார். குருவே நமக. வினோத்குமார் சேலத்திலேருந்து பேசுறேன். நான் வந்து ஒரு தொழில்முறை ஜோதிடர். இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறை நான் இப்ப கத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிறது இந்த ஜோதிடர்களுக்கு கிடைத்த ஒரு பிரசாதம்னே நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம பொதுவா பார்த்தோம்னா, நான் இந்த அட்சய லக்ன பத்ததிக்கு ஜாயின் பண்ணத பத்தி நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஜோதிடர் தான். இருந்தாலுமே நான் பாரம்பரியம், நாடி இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தேன். இருந்தாலுமே ஜோதிடத்துல வந்து நெறைய கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு நெறைய இருந்தது. அப்ப பார்க்கும்போது இந்த அட்சய லக்ன பத்ததி கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இந்த வகுப்பு நான் இது சர்ச் பண்ணும்போது வெறும் 15 நாள்ல வந்து கத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. நமக்கு தெரியும் ஜோதிடத்த கிட்டத்தட்ட 2, 3 வருஷம் நம்ம படிக்கிறோம். அது 2, 3 வருஷம் படிச்சே நம்ம பலன் சொல்றோமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஏன்னா இவ்ளோ படிக்கிறாங்க. சிலர்லாம் 10 வருஷம், 15 வருஷம் கூட படிச்சேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களால பலன் சொல்ல முடியுதான்னா முடியல. ஆனா நம்ம இந்த அட்சய லக்ன பத்ததியில வெறும் 15 நாள்ல பலன் சொல்றதுக்கான அமைப்பு இருக்கா? அப்படின்னா கண்டிப்பா நல்லபடியா நம்ம பலன் சொல்லலாம். நம்ப இந்த அடிப்படை வகுப்புல நம்ப சேரும்போதே ரொம்ப அருமையான வகுப்பு ஆசிரியர்கள் எடுத்தாங்க. இப்ப இந்த வகுப்புலன்னு நம்ம பார்க்கும்போது, அவங்க கொண்டு போயிருக்க பேட்டர்ன் தான் வந்து இருக்கறதுலயே பெர்ஃபெக்ட்டா நம்ம சொல்லணும். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்தது அப்படின்னு அது எடுத்துட்டு போற விஷயம், ஒரு மாலை தொடுக்கிற மாரி ரொம்ப அற்புதமா தொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து இந்த அட்சய லக்ன பத்ததியோட வெற்றிக்கான ஒரு காரணம். ஏன்னா, நம்ப எப்படி போறோம் அப்படின்னு தெரியாம போறதுக்கும், ஒரு திட்டமிடலோட நம்ம போறதுக்குமான வித்தியாசம் இருக்கு. இதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்ததுன்னு நமக்கு தெரியும்போது, நம்ப அத அழகா வழி தொடுத்து நம்ம கொண்டு போ முடியும். இந்த அடிப்படை வகுப்பே ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்ப அத முடிச்சுட்டு இந்த உயர்நிலை வகுப்புல படிச்சுட்டு இருக்கோம். இந்த உயர்நிலை வகுப்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப துல்லியம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இதுதான் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். இந்த விஷயம் இப்பதாங்க நடக்கும். இதுதாங்க நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு, அந்த டைம் ஃப்ரேம் பண்றதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பு அப்படின்னா, இந்த அட்சய பத்ததி தான். இப்போ நம்ம விடிய காலையில எந்திரிக்கிறதே இந்த வகுப்போட பெரிய பிளஸ் பாயிண்ட். நம்ம மத்த வகுப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டே டைம்ல இருக்கும். ஆனா, அது ஏதாச்சும் ஒரு நமக்கு அதுக்கு தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கும். இந்த விடிய காலையில 4:30 மணி வகுப்பு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே அது ரொம்ப எளிமையான முறையில ஈஸியா கொண்டு போய்க்கலாம் நம்ப. அதனால இந்த வகுப்புல நம்ப எந்த தொந்தரவுமே இல்லாம அற்புதமா நம்ம படிக்க முடியும். யாரோடையும் நம்ம டிபெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் நம்மளுக்கு இல்லாம இருக்கும். இப்ப நான் நெறைய வகுப்புகள் வந்து அ நாடியும், பாரம்பரியமும் படிச்சிருக்கேன். இந்த மாரி வகுப்புல வந்து பார்க்கும்போது, ஒரு நாள் வகுப்பே இருக்கும். அதுல வந்து நம்ம மிஞ்சி மிஞ்சி பார்த்தோம்னா, ஒரு 5 பாயிண்ட் வந்து கேட்கிற மாரி இருக்கும். அது நம்ம அன்னைக்கு எடுத்திருக்க நோட்ஸ்ல ஒரு 5 பாயிண்ட் தான் மேக்ஸிமமா இருக்கும். ஆனா, இந்த அட்சய லக்ன பத்ததி வகுப்புல மட்டும் தான், நம்ப ஒவ்வொரு நிமிடமுமே இந்த ஒரு நிமிஷம் நம்ம விட்டோம்னா, நம்மளுக்கு என்ன பாயிண்ட் போயிடுச்சு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஒவ்வொரு நிமிடமுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வகுப்பு. இது இன்னைக்கு கிளாஸ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ விஷயம் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு அந்த மாரி ஒரு அற்புதமான குடுக்குற வகுப்பு தான் இந்த அட்சய இலக்கண பத்ததி. இந்த வகுப்புல நம்ம இன்னுமே சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆசிரியர்கள், அப்புறமேட்டு குரு ஐயா அவங்க. இந்த ஒவ்வொரு இதுவுமே நிகழ்வுமே நமக்கு சொல்லும்போது, ரொம்ப பொறுமையா, நிதானமா நமக்கு புரியிற மாரி சொல்லித் தருவாங்க. இதுல என்ன மெயினான விஷயம் அப்டின்னா, நான் ஒரு ஒ ஒ ஒரு கிளாஸ் கூட எனக்கு புரியல அப்டின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, எல்லா வகுப்புமே நிதானமா, அது எப்படி நம்ம கொண்டு போறது? அந்த திட்டமிடல் தான் மெயின். இது இது இப்படி இருந்ததுன்னா, இதுதான் நிகழ்வு. இது இருந்துச்சுன்னா, இதுதான் நிகழ்வுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமானது. அது யாராலயுமே இந்த மாரி திட்டமிட்டு, இந்த மாரி ஒரு கைட்லைன்ஸ் குடுக்க முடியாது. வகுப்பு ஆசிரியர்களுமே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அந்த பொறுமையான விஷயம் எப்படி கொண்டு வராங்க அப்டின்னா, புதுவுடைமூர்த்தி சார் தான். அவங்க கிட்ட இது பண்ணும்போது நம்ம வாழ்வியல்லயுமே நெறைய மாற்றங்கள் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிளாஸ்க்கு வரும்போது நமக்கு கர்மானா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். நம்மளுக்கு இந்த நிகழ்வெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுப்போம். ஒருத்தங்க இதுதான் நடக்கும், இதுதான் இருக்கும் அப்படின்னு தெரியும்போது, அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிரும். அவங்களுக்கு தேவைக்கு இதுதான் நமக்கு நடக்கும்னு தெரியும்போது, நம்ம வந்து எதையுமே ரொம்ப போட்டு அலட்டிக்க மாட்டோம். மன வருத்தமும் படமாட்டோம். நம்மளோட கர்மாவ நம்ம என்ன நம்மளோட வாழ்க்கை பயணம் இதுதான் இருக்கும். நம்மளுக்கு என்னன்னு தெரியும்போது, நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா நம்ம கொண்டு போய்க்குவோம். இந்த வகுப்புல இன்னொரு ஒரு ரொம்ப அட்வான்டேஜ் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கணிதம் வந்து போடுவோம். ஆனா, இந்த சாஃப்ட்வேர்ல ரொம்ப துல்லியமான தன்மை எடுக்கிறதுங்கிறதே நம்ம கணிதம் போட்டோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு இதுக்கு நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். ஆனா, இந்த சாஃப்ட்வேர்ல நம்ம டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் தட்டுன உடனே எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்துருது. நம்ம போயிட்டு இத அங்க பார்க்கணுமா, அங்க பார்க்கணுமான்னு இல்ல. ஒரு பேஜ பார்க்கும்போது எல்லா விஷயங்களுமே நமக்கு ரொம்ப அற்புதமா கிடைச்சிருக்கு. அதே மாரி இது பாஸ்ட், இந்த பாஸ்ட்ல இது நடந்தது, பிரசன்ட்ல இது நடந்துட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நிகழ்வா, ஒவ்வொரு டேட்டா, ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம இதுல வந்து செக் பண்ணி நம்ம போட்டுக்கலாம்.
எல்லாராலயும் பிறந்த நேரம் வந்து கரெக்ட்டா கணிக்க முடியாது. அதாவது டாக்டர் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அங்க எத நம்ம எடுக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம ஒண்ணு குறிச்சு குடுத்திருப்பாங்க. அலட்சியத்தால நெறைய மாறியிருக்கும். ஆனா இந்த அட்சய லக்ன பத்ததி வகுப்புல மட்டும் தான், இந்த சாஃப்ட்வேர்ல மட்டும் தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா, துல்லியமா நம்ம பொறந்த நேரத்த வச்சு, எந்த நேரத்துல பொறந்தோம் அப்படிங்கிறத நம்மளோட நிகழ்வுகள வச்சு துல்லியமா மாற்ற முடியும். அதுக்கான பலன்கள நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இதுலருந்து எடுக்க முடியும். புதுவுடை மூர்த்தி சார் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மண்ணிற்கு கிடைத்த ஒரு மகான்னே சொல்லலாம். அவங்க ஒரு சித்தர் மாரி தான். இப்ப வாழும் சித்தர். ஒ இவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே சார் நமக்கு சொல்லிக் குடுக்குறது ரொம்ப அற்புதம். இப்ப நம்ம சில விஷயம் எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். நம்ம இந்த அளவுக்கு மாறியிருக்கோம் அப்டின்னா, அது சாரோட வார்த்தைகள் தான். அவங்க ஒரு வார்த்தைய சொல்றாங்கன்னா, அந்த வார்த்தைக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அத்தன தடவ யோசிச்சிருப்பாங்க. அவ்ளோ விளக்கங்கள் குடுத்திருப்பாங்க. நம்ம அவரோட வார்த்தைய நம்ம கேட்டோம்னாவே போதும். அந்த நாள் வந்து ரொம்ப இனிய நாளா மாறிடும். அதே மாரி அ இவங்க வகுப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய வந்து டே பை டே வந்து கோட்ஸ் அனுப்புவாங்க. அந்த கோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இப்ப ஒருத்தங்க ஜோதிடமே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இத கண்டிப்பா படிச்சே ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து பலன் சொல்றோமா இல்லையாங்கிறது செகண்டரி. நமக்கு என்ன நிகழ்வு நடக்குது? நம்ம வாழ்க்கையில நம்ம கரெக்ட்டா தான் எடுத்துட்டு போறோமா? நமக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு, இந்த அட்சய லக்ன பத்ததி வகுப்பு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப அற்புதமா போகும். ஏன்னா, எனக்கு இது புரியல, அது புரியலங்கிற மாரி இதே வராது. ஏன்னா, வகுப்பு ஆசிரியர்கள் எடுக்கும்போது சின்ன விஷயத்த கூட ரொம்ப துல்லியமா சொல்றாங்க. இதுக்கு இது வந்துச்சுன்னா இதுதான் அப்படிங்கிறது அந்த துல்லிய தன்மை வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால, நமக்கு சந்தேகமே வராது. அப்படி நமக்கு சந்தேகம் வருது அப்படின்னா கூட, நமக்கு அலோகேட் பண்ணியிருக்க கோச் கிட்ட நம்ம கேட்டுறலாம். ஏன்னா வேற எந்த வகுப்புலயுமே இந்த மாரி கோச் அலோகேட் பண்றாங்களாங்கிறது கிடையவே கிடையாது. இதுல தான் நமக்குன்னு ஒரு கோச் அலோகேட் பண்ணிட்டு, நமக்கு எந்த நேரத்துல சந்தேகம் வந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். நம்மளோட அ கேள்விகள அவங்க கிட்ட நம்ம தெளிவு பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரு அற்புதமான வகுப்பு யாருக்குமே கிடைக்காது. அடுத்தவங்களுக்கு பலன் சொல்றோமோ இல்லையோ, நமக்கு நம்மளே பார்த்துக்கிறது, நம்ம குடும்பத்துக்கு பார்த்துக்கிறது, அந்த மாரி வந்து இந்த ஜோதிடத்த நம்ம கொண்டு போகும்போது நமக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. எனக்கு இந்த வாய்ப்ப குடுத்த புதுவுடமூர்த்தி சார், அப்புறம் ஆசிரியர்கள்